பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அண்டசராசரத்திற்கும் தாயான எல்லா சக்திகளை விடவும் மூத்தவளான ஆதிபராசக்தியினுடைய தரிசனம் கிடைக்க வேண்டி பல நெடும் யுகங்களா கடும் தவம் புரிந்து கொண்டிருக்காங்க. பல யுகங்களா தவம் இருந்த மும்மூர்த்திகளுடைய கடும் தவத்தின் பலனா தாய் ஆதிபராசக்தியினுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. எப்படிப்பட்ட தரிசனம்னா, பல நூல்களையும் வேதங்களையும் படித்தவர்களாலேயே உன்னை புரிந்து கொள்ள முடியலையே, சரி உலக சுகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காடே கதின்னு போய் கடுமையா தவம் இருக்க துவங்கின யோகிகளாலேயும் உன்னை முழுசா புரிந்து கொள்ள முடியலையே தாயே. அதாவது கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார் நிலையண்டில் அவம் பெரும் பிழையோன் பேசத்தகுமோன்னு யோகிகளுக்கும் முனிவர்களுக்குமே இந்த நிலைமைங்கிறப்போ நானெல்லாம் உன்னை பற்றி பேசுவதற்கே தகுதியில்லையே தாயேன்னு அகத்திய மகரிஷியால பாடப்பட்ட தாய் ஆதிபராசக்திய கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தனுக்கு இளையவளே நீ எப்படி இருக்கேன்னு என்னால புரிந்து கொள்ளவே முடியல தாயேன்னு அபிராம பட்டரால பாடப்பட்ட அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய தங்களுடைய கடும் தவத்தினுடைய பலனா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 3 பேரும் மனமுருக தரிசிக்கிறாங்க. அந்த நிமிடத்துல தாய் ஆதிபராசக்தியினுடைய இதயத்துல என்னன்னே சொல்ல முடியாத 1000 சூரியன் கூடி வந்ததை போல ஒரு சக்தி ஜோதி வடிவத்துல மறைந்திருப்பத மும்மூர்த்திகளும் உணர்ந்து கொள்றாங்க. ஆனா மும்மூர்த்திகளுக்குமே அது என்ன சக்தின்னு புரியல. அதனால மும்மூர்த்திகளும் தாய் ஆதிபராசக்தி கிட்ட, தாயே உன் இதயத்துக்குள்ள மறைந்திருக்கின்ற சக்தியை எங்களால புரிந்து கொள்ள முடியலையே, தயை கூர்ந்து அது என்ன சக்தின்னு எங்களுக்கு விளக்க முடியுமான்னு கேட்க, அந்த சக்தியை புரிந்து கொள்ளணும்னா அதற்காக மீண்டும் நீங்க கடும் தவம் புரிந்து வாங்க, நான் அப்போ விளக்குறேன்னு தாய் ஆதிபராசக்தி சொல்றாங்க. அதன்படியே மீண்டும் பல யுகங்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அந்த சக்தியை புரிந்து கொள்ளும் பொருட்டு தவம் புரிய துவங்கினாங்க. பல யுகங்களை தாண்டி மீண்டும் மும்மூர்த்திகளுக்கும் தாயினுடைய தரிசனம் கிடைக்குது. அப்ப தாய் ஆதிபராசக்தி அந்த விவரிக்க முடியாத சக்தியை பத்தி மும்மூர்த்திகளுக்கும் விளக்க துவங்கினாங்க. மும்மூர்த்திகளே, 1,00,000 கோடி இதழ் கொண்ட என் இதய கமலத்தின் நடுவே வசிக்கக்கூடிய இவன் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன். இவன் என் மானசீக புத்திரன். இவனுடைய கட்டளையின் பெயரிலேதான் பொங்கும் கடல் இன்னும் பூமியை அழிக்காமல் உள்ளது. இவனுடைய ஆணையினால் தான் பிரபஞ்சம் இன்னும் பிளவுபடாமல் இருக்கிறது. காற்று வற்றாமல் இருப்பதற்கும் அக்னி அத்துமீறாமல் இருப்பதற்கும் இவனுடைய கட்டளையே காரணம். சகல உயிர்களுக்கும் கட்டளையிடுவதால் இவனுடைய திருநாமம் சாஸ்தா. இதுவரை 30 முக்கோடி தேவர்களிலும் இவனை உணர்கின்ற பாக்கியத்தை யாரும் பெற்றதில்லை. மும்மூர்த்திகளான நீங்கள் உங்களுடைய கடும் தவத்தின் பலனால் இந்த புண்ணியத்தை அடைந்துள்ளீர்கள் அப்படின்னு தாய் ஆதிபராசக்தி மும்மூர்த்திகளுக்கும் அவர்களுக்கு மூத்த சக்தியான அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய பகவான் சாஸ்தாவை அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. அதுநாள் வரைக்கும் அத்தகைய ஆற்றல் பொருந்திய சாஸ்தாவை பற்றி மும்மூர்த்திகளுமே அறிந்திருக்கவில்லை. அப்படியான சாஸ்தாவினுடைய ஆற்றலையும் சக்தியையும் உணர்ந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே சமயத்துல ஒரு எண்ணம் மனசுல தோன்றுது. இவ்வளவு புகழும் சக்தியும் வாய்ந்த சாஸ்தா என்னுடைய புத்திரனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஒரு ஆசை சிவன் விஷ்ணுவுடைய மனங்கள்ல ஒரே சமயத்துல தோன்ற, இவர்கள் வெளியே சொல்லாமலேயே அந்த ஆசைய தாய் ஆதிபராசக்தி புரிந்து கொள்றா. என்னுடைய சன்னிதானத்துல நின்று யார் எதை ஆசைப்பட்டாலும் அதை அப்படியே கொடுப்பது என்னுடைய வழக்கம். அந்த விதத்துல சிவன் விஷ்ணு என்கிற உங்கள் மனசுல ஒரு ஆசை வந்ததை நான் இப்ப உணர்ந்தேன். உங்க ஆசைப்படியே என்னுடைய மானசீக புத்திரனான சாஸ்தா சிவன் விஷ்ணுவான உங்கள் இருவருக்கும் ஒரு சமயத்துல மகனா வந்து பிறப்பான். அந்த சாஸ்தாவினுடைய அவதாரம் கலியுகம் முடியும் வரைக்கும் தேவர்கள் மக்கள் எல்லோரையும் ரட்சித்து அருள் புரிகின்ற தர்மசாஸ்தா என்கிற அவதாரமாக விளங்கும்னு தாய் ஆதிபராசக்தி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறாங்க. சிவனும் விஷ்ணுவும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தாங்க. பகவானுடைய தர்மசாஸ்தா அவதாரம் எப்ப நிகழுமோங்கிற ஆர்வத்துல காத்திருக்காங்க. பல யுகங்கள் உருண்டோடுது. அப்ப ஒரு நாள் அகிலத்தை எல்லாம் ஆட்சி செய்கின்ற அந்த ஆதிபராசக்தி தாயினுடைய புண்ணிய பிரசாதமான கற்பக மணிமாலைய அம்பிகை கிட்ட இருந்தே தன்னுடைய தவத்தின் பலனா பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை கடும் தவத்தின் அதிபதியான துர்வாச முனிவர் பெற்றிருக்காரு. மிகுந்த பக்தியோட தாய ஆதிபராசக்தி கிட்ட இருந்து வாங்கின கற்பக மாலைய தேவர்கள் எல்லோரும் பயன்பெறுகின்ற விதத்துல தேவலோக தலைவனான இந்திரன் கிட்ட கொடுக்க நினைத்தாரு துர்வாச முனிவர். அதன்படியே இந்திரலோகத்திற்கு கற்பக மாலையோட போன துர்வாச முனிவரை இந்திரன் சரியான முறையில உபசரிக்காதது மட்டுமல்ல, தேவி ஆதிபராசக்தியினுடைய கற்பக மலர் மாலைய துர்வாச முனிவர் கிட்ட இருந்து அலட்சியமா வாங்கி தன்னுடைய வாகனமான ஐராவத யானையினுடைய தும்பிக்கையில மாட்டி வச்சிடறாரு. அந்த கற்பக மலர் மாலையினுடைய தேனை எடுப்பதற்காக வண்டுகள் அந்த மாலையை சுற்றி மொய்க்க துவங்குது. இதனால எரிச்சல் அடைந்த ஐராவதமோ அந்த மலர் மாலையை தும்பிக்கையால எடுத்து கீழே போட்டு கால்கள்ல மிதிச்சு நசுக்கிடுது. அம்பிகையினுடைய மலர் மாலைக்கு நிகழ்ந்த அவமரியாதைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த துர்வாச முனிவர் கோபத்தினுடைய உச்சிக்கே போய் இந்திரனுக்கும் ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. அதன்படி தேவர்கள் அனைவரும் தங்களுடைய திவ்ய சக்திகளை இழந்து செல்வங்களை இழந்து எதுவுமே இல்லாம வெறுமனே மனிதர்களை போல மாறி போறாங்க. அதற்கு பிறகு தான் செய்த தவறை உணர்ந்த இந்திரன் மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து விஷ்ணுவினுடைய ஆலோசனைப்படி இழந்த சக்திகளையும் செல்வங்களையும் மீட்டெடுக்க அசுரர்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு பார்கடலை கடைய துவங்குறாங்க. பார்கடலின் உள்ளே இருந்து கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு வந்தது. நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் வந்தது. மகாலட்சுமி தாய் வந்தா. தன்வந்திரி பெருமாள் வந்தார். ஆழகால விஷத்திற்கு அடுத்தபடியா அமிர்தமும் வந்தது. அதை அசுரர்கள் அபகரிச்சுட்டாங்க. அதை மீண்டும் பெரும் பொருட்டு மகாவிஷ்ணு தாய் ஆதிபராசக்தியை பூஜித்து அவளுடைய வடிவமான மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். முன்னாட்கள்ல ஆதிபராசக்தி தாய் கொடுத்த வாக்கின்படி மகாவிஷ்ணு எடுத்த மோகினி அவதாரத்தின் போதே மகாவிஷ்ணுவும் மகாதேவரும் சக்தி வடிவில் இணைந்து கலியுகத்தை ரட்சிக்க வந்த கடவுளான பகவான் தர்மசாஸ்தாவினுடைய அவதாரத்தை நிகழ்த்திட்டாங்க. தேவலோகத்துல சிவன் விஷ்ணு அரவணைப்புல பாசத்திற்குரிய குழந்தையா பகவான் தர்மசாஸ்தா பழைகொங்களா வளர்ந்தாரு. சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற்ற பகவான் ஐயப்பனுக்கு தனியா ஒரு புண்ணிய பூமி அமைத்து கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கியது. எப்படி சிவபெருமானுக்கு கைலாயமும் பெருமானுக்கு வைகுண்டமும் இருக்கிறதோ அப்படி பகவான் ஐயப்பனுக்கான ஒரு பூமியை நிறுவ ஆசைப்பட்ட சிவபெருமான் தேவசிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து படிகத்திலான ஒரு மிகப்பெரிய மலையின் மேல இதுவரை இல்லாத அளவிற்கு பொன்னாலையும் நவரத்னங்களாலையுமான ஒரு மாளிகையை உருவாக்கி அந்த மாளிகையினுடைய மணிமண்டபத்துல நவரத்னங்களும் வைர வைடூரியங்களும் புரித்த சுத்த பசுந்தங்கத்தாலான சிம்மாசனத்துல பகவான் ஐயப்பனை உட்கார வச்சு 30 முக்கோடி தேவர்களும் மலர் மாறி பொழிய பகவான் ஐயப்பனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டுச்சு. அந்த பகவானுடைய புனித நகரத்தினுடைய பெயர் தேஜோவதி நகரம். அந்த நகரத்தை தான் நாம காந்தமலைன்னு சொல்றோம். எப்படி மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு செய்த உபதேசம் கீதோபதேசமானதோ அதே மாதிரி பகவான் ஐயப்பன் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பாண்டியனுக்கு செய்த உபதேசம் பகவானுடைய சரித்திரமான பூதநாத உபாக்கியத்துல ஒரு பகுதியில பூதநாத கீதைங்கிற அற்புதமான வாக்கா நமக்கு கிடைக்குது. இந்த பூதநாத உபாக்கியானத்துல இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பகவானே நமக்கு கொடுத்த சத்தியமான வார்த்தைகள். அதுல ஒரு இடத்துல பகவான் சொல்றார், எனக்கு கலியுகத்துல பல கோவில்கள் உண்டாகும். அந்த கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமான நிரந்தரமா வாசம் செய்யும் இடமா சபரிமலைங்கிற ஒரு ஆலயம் திகழும். அதுதான் என்னுடைய மகா யோக பீடம். என்னுடைய பக்தர்கள் எவன் ஒருவன் உள்ளன்போடு என்னை வணங்குகின்றானோ, நான் சொன்ன விரத நெறிமுறைகளை குறைவில்லாமல் அனுஷ்டிச்சு என்ன சரணடைகிறானோ அப்படியான பக்தர்கள் இடத்துல யமனுக்கு வேலை இல்லை. அவர்களுக்கு சொர்க்கம் நரகம்னு எதுவும் கிடையாது. அப்படியான என்னுடைய பக்தர்கள் தங்களுடைய காலத்திற்கு பின்பு நேரா என்னுடைய நகரமான காந்தமலையை வந்தடைவாங்க. மற்ற கர்ம வினையினால் வர்ற பாதிப்புகள் அவர்களுக்கு கிடையாதுங்கிறது கலியுக வரதனான பகவான் ஐயப்பனுடைய பரிபூரண வாக்கு. நாமெல்லாம் இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி மகிழ்ச்சியை அளிப்பதற்காகவே பகவான் ஐயப்பன் தோன்றினாருங்கிறது நம்முடைய அறியாமை. மகிழ்ச்சி தோன்றுவதற்கு பல யுகங்களுக்கு முன்பே பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்தாச்சு. லீலாவதிங்கிற பெண் எப்படி மகிழ்ச்சிங்கிற அரக்கியா ஆனா, பகவான் ஐயப்பன குழந்தையா பெறுகிற பாக்கியம் எப்படி ராஜசேகர பாண்டியனுக்கு கிடைத்தது போன்ற பல நீங்கள் தெரிந்து கொள்ளாத முன்கதைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஆன்மீகம் ஃபேக்ட்ஸ் தமிழ். ஆபத் பணாத ரட்சகனே சரணமையப்பா.